என்று சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? அல்லதீ ஹுவ ஹுமித மர்ரதம் பஅத மர்ரா. முஹம்மது என்ற வார்த்தைக்கான அர்த்தமே திரும்ப திரும்ப புகழப்படுபவர். நாயகத்தை ஒருவன் இகழ்வதாக இருந்தால் கூட, நாயகத்தினுடைய கண்ணியமும் சங்கையமும் அந்தஸ்தும் தெரியாமல் இகழ்வதாக இருந்தாலும் கூட புகழ்ந்துவிட்டு தானே போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ முடியும். அல்லாஹ் அப்படி ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தான் காயில் மாநகரத்தில் மறைந்து வாடுகிறார் அல்லாமா ஷேக் உமர் வலியுல்லாஹில் காஹி எழுதுவார்கள், ஐனு ஐனின் ஐனு ஹத்தின் ஐனு ஐயானின் ஃபமா ஐனுன் தவாஅபதன் அதீன மன் இலல் மாஆனிஆன் லா இலாஹா இல்லல்லாஹு யா ரசூலல்லாஹ், நபிமார்களில் நீங்கள் நேர்த்தி உடையவர்கள், ரசூல்மார்களில் நீங்கள் கீர்த்தி உடையவர்கள். இந்த அடியார்களுடைய கரங்களை பிடித்து நாளை மஹ்ஷரில் கரை சேர்க்கிற மாமன்னர் யா ரசூலல்லாஹ் தாங்கள் என்று இதே காயில் நகரத்தில் வாழுகிற மறைந்து ஆட்சி பெறுகிற உமர் வலியுல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிவிட்டு சொல்லுவார்கள், ஐனுன் தரா அபதன் அதீல மன் இதல் மஆலி ஆல். நபியே நாயகமே, உங்களுடைய புகழை, உங்களுடைய சங்கையை இந்த உலகத்தில் யாரும் எண்ணிவிட முடியாது, யாரும் பார்த்து விட முடியாது. அவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர்கள் தாங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை எழுதுவார்கள். அருமையான சகோதரர்களே, அந்த நாயகத்தை தான் நேசம் வைப்பதற்கு அல்லாஹ் நம்மோடு சொல்லுகிறார்.